டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் புரோட்டீன். வெஜ் சாப்பிடக்கூடியவங்க எப்படி புரோட்டீன் எடுத்துக்கலாம், நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க எப்படி புரோட்டீன் எடுத்துக்கலாங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எக் எடுக்கிறோம், அதாவது 100 கிராம்ங்கிற எக் எடுக்கும்போது 2 எக் வரும். இந்த 2 எக்ல 13 கிராம் புரோட்டீன் இருக்கு. கொலஸ்ட்ரால் இருக்கே, சாப்பிடலாமான்னு சொன்னா இதுல கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. எக் அட்லீஸ்ட் நீங்க ஒரு நாளைக்கு 3 எக் நல்லா இருக்கக்கூடியவங்க சாப்பிடலாங்கிறாங்க. 3 எல்லாம் எடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு எக்காவது டெய்லி. ஸ்பெஷலி லேடிஸ் 35 வயசுக்கு மேல ஆறீங்கன்னா கம்பல்சரியா நீங்க ஒரு எக் பாயில் பண்ணி சாப்பிடுறது உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சிக்கன், மட்டன், போர்க், பீஃப், ஃபிஷ், நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஏராளமான புரோட்டீன்ஸ் இதுல எல்லாம் இருந்து கிடைக்குது. இதை விட ஜாஸ்தியா வெஜிடேரியன் உணவுல புரோட்டீன் என்னென்ன இதுல இருந்து கிடைக்குங்கிறது இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம் சோயா. சோயால 4 வெரைட்டி இருக்கு. சோயா சங்க், சோயா ஃப்ளோர், சோயா பீன், டோஃபு. இந்த 4 ஐட்டத்திலையும் வேண்ட அளவுக்கான புரோட்டீன் இருக்கு. இந்த சோயாலே இந்த 4 வெரைட்டிலயுமே டிஃப்ரெண்டான புரோட்டீன் அளவு இருக்கு. சோ நமக்கு இதை டெய்லி யூஸுக்கு நமக்கு எடுத்துக்கிட்டா வேண்ட அளவுக்கான புரோட்டீன் கண்டிப்பா. செகண்ட் ஒன் சீட்ஸ். இந்த சீட்ஸ் சொல்லும்போது ஏராளமான சீட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சீட்ஸ்லயும் வேறுபட்ட புரோட்டீன் அளவு இருக்கு. இந்த சீட்ஸ் நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு புரோட்டீன் வேண்ட அளவுக்கு கிடைக்கும். மூணாவது விஷயம் நட்ஸ். நட்ஸ்லயும் வேண்ட அளவான புரோட்டீன் இருக்கு. ஒவ்வொரு நட்ஸுக்கும் வேறுபட்டதான அளவான நமக்கு புரோட்டீன் கிடைக்கும். 4 பல்சஸ். பல்சஸ் சொல்லும்போது பயர் வகைகள். ஏராளமான பயர் வகைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு பயர் வகைகளிலும் டிஃப்ரெண்டான புரோட்டீனோட அளவு நமக்கு இருக்கு. இது டெய்லி நம்ம இன்டேக் பண்ணும்போது நமக்கு வேண்ட அளவுக்கான புரோட்டீன் கண்டிப்பா. நம்பர் 5 மில்க் ப்ராடக்ட், அதாவது பன்னீர். 100 கிராம் பன்னீர்ல 18 கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைக்குது. இப்ப நான் சொன்ன வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்சஸ்ல சோயா ப்ராடக்ட் மூலமாகவும் அதே நேரத்துல மில்க் ப்ராடக்ட் மூலமாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டீன் சொல்லக்கூடியது ஒரு முட்டையில கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்குது. நம்மளோட பாடி உருவாக்க முடியாத 9 எசென்ஷியல் அமினோ ஆசிடும் நமக்கு கிடைக்குது. பருப்பு வகைகள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல எசென்ஷியல் அமினோஸ் இல்லாததுனால இது ஒரு இன்கம்ப்ளீட் புரோட்டீன் உணவுனால இத அரிசி, சிறுதானியம், கோதுமை, ஓட்ஸ் இதுக்கு கூட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான புரோட்டீன் உணவாக மாறுது. கூட பருப்பு ஆட் பண்ணி சாப்பிடுவீங்க, அதுலயும் உங்களுக்கு வேண்ட அளவு புரோட்டீன் கிடைக்கும். கூட நட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடுவீங்க, அப்ப புரோட்டீன்ஸ் உங்களுக்கு என்ரிச்சா கிடைக்கும். இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் புரோட்டீன் உள்ள ஆகாரத்துக்கு கூட புரோட்டீனை சேர்த்து இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வேண்ட அளவுக்கான புரோட்டீன் உங்களுக்கு இன்டேக். சாப்பிடக்கூடியவங்களுக்கும் எப்படி இன்டேக் பண்ணா உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடறதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். growthக்கும் அதோட ரிப்பேருக்கும் புரோட்டீன் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கு நமக்கு இந்த புரோட்டீன் ரொம்ப உதவுகிறது. புரோட்டீன் இன்டேக் பண்ணதுனால பிளட் சுகரை கண்ட்ரோலா வச்சுக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு, போன் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த அதர் பெனிஃபிட்ஸ் சொன்னா ஹேர், ஸ்கின், நெயில் ஹெல்த் பூஸ்ட் பண்ண இந்த புரோட்டீன் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.